பல்லஜனா சோகமாகற ஒன்றும் இல்லை, பாக்கெட்டில் காசு வச்சுருந்தேன் காணும்டா. எவ்வளோ? 1000 ரூபாடா. 1000 ரூபாவா? அது எப்படி நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். 1000 ரூபா காசு இருந்தால் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஊர் சுற்றிக்கலாமா ஒரு 10 நாளைக்கு? ஃபோன் கேஸ் மாற்ற சொன்னி அதாச்சும் மாற்றிருக்கலாம்ல. நம்ம ரகுக்கு 10 ரூபாய்க்கு போண்டா சாப்பிடுவோம்ல, அது 1000 ரூபாய் என் கொடுத்துன்னு வச்சுக்கேன் வாழ்நாடு ஃபுல்லாக அடிமையாக இருந்திருப்பான். சரி விடு, 1000 ரூபா தானே, வளர்ச்சி காசு திரும்பி வந்துடும் இல்லை. அது எப்படி நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். ரோட்டில் சுற்றுறேன்னாக்கி 1000 ரூபாய்க்கு போகிறாங்க போட்டுருக்கலாம்ண்ணா, 1000 வரைக்கும் கூடி வந்திருக்கும் காசு. பசங்களுக்கு தரமே 2/3 சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு டேப்ல ஒரு மணி நேரம் விளையாட்டு கோலி சோடா குடிச்சிருக்கலாம்ண்ணா. யோ 200 300 காசு கேட்பலையா? 1000 ரூபா இருந்தா நீங்க என்ன கேட்டிருப்பியா? யோ பிச்சைக்காரன் 1000 ரூபா போட்டிருப்பியா நீ? யோ சரி உண்ணா, எப்படியோ வளர்ச்ச காசு வந்துடும், பார்த்துக்கலாம் விட்டு. அது எப்படி நான் ஒன்று டேய், உனக்கு எங்கேயாச்சும் கடை வாங்கி 1000 ரூபாய் தரேன்டா. தயவு செய்து பேச நிப்பாட்றா. ஒரு 4 வார்த்தை நல்லா பேசணும்னு பார்த்தா 40 வாட்டி சாவடிக்கிற மாதிரி பேசினே இருக்கியாடா நீ. இந்த மாதிரி பசங்கனால தான் நம்ம சின்ன பசங்களுக்கு பிபி சுகர்லாம் வருதுடா. தயவு செஞ்சு என் கண்மண் நிற்காத, போயிடு. அந்த சுகர் பிபி டெஸ்ட் பண்ண 1000 ரூபா தான் பண்ணியிருக்கலாமா?